ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து வீட்டில் வளர்த்துற டாகான சைரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 நாளாகவே சரியாக சாப்பிடலை. எதனால் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தோம். நிறையா இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டிருந்தோம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ஜெக்ஷன், 4 இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன், அப்புறம் அந்த குளுக்கோஸு, எல்வி, ஆர்எல் அப்படின்னு நிறைய குளுக்கோஸ் பாட்டிலெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து போட்டிருந்தோம். போட்டுட்டும் எந்த ஒரு முன்னேற்றமும் காணோம். எங்கள் ஏரியாவில் இருக்கிற டாக்டர் சொன்னார், ஒரு 3 நாள் அப்புறம் இல்லை 5 நாள் அந்த மருந்தை கொடுத்து பார்க்கலாம், அதுக்குள்ளே என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னாரு. நாங்களும் 3 நாள் 5 நாள் அப்படின்னு அந்த மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்தோம். எந்த மருந்துமே ஒர்க் பண்ணல. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இப்போது உடுமல்பேட் பக்கத்தில் சோமவாரம்னு சொல்லுவோம், சோமவாரப்பட்டி அப்படிங்கிறது, அதாவது பெதப்பம்பட்டியில் அங்கே ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அந்த மெடிக்கல் காலேஜுக்கு சார்ந்த ஒரு ஹாஸ்பிட்டலு, கிளினிக் இருக்குது கவர்மெண்ட்டோடது. அங்கே தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குது. திங்கள் முதல் வெள்ளி வரை வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 to 1 மணி வரைக்கும் பார்ப்பாங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அதே மாதிரி சனி ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8லேருந்து 11:30 மணி வரைக்கும் தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விலங்குகள், அதாவது எல்லா பறவைகளாகட்டும் விலங்குகளாகட்டும் எல்லாமே பார்ப்பாங்க. ஆடு, மாடு, கோழி, குதிரை, பன்னி, நாய் அப்படின்னு எல்லாமே பார்க்குறாங்க. நிறையா கொண்டு வந்திருந்தாங்க. நான் இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா பேர் காலையிலேயே பார்த்திங்கன்னா காளைகளை எல்லாம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. நிறையா பேர் இந்த மாதிரி பெட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. நான் இன்றைக்கி எங்கள் சைரஸை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆனால் இங்கே வெளியெல்லாம் வரும்போது ரொம்பவுமே உஷாராக இருக்கிற மாதிரி காமிக்கும். அதாவது ரொம்ப எனர்ஜியாக இருக்கிற மாதிரி தான் காட்டுது. ஆனால் வீட்டில் வந்து அப்படியே சோர்ந்து படுத்துக்குது. தண்ணி மட்டும்தான் குடிக்குது. அப்புறம் நான் இந்த காலேஜுக்குள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்குங்க. இப்போ மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் காலேஜுன்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து நம்மளை பார்த்துக்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த விலங்கு கொண்டு வந்தாலுமே வெயிட் பார்க்குறக்காக நான் வந்து சைரஸை வந்து வெயிட் பார்த்துட்டேன். வெயிட் வந்து ஒரு 15 கிலோ இருந்துச்சு. இருந்தாலும் இந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 நாளாக சாப்பிடல அப்படின்னாலும் இந்த நாயினுடைய உடம்பு கம்மியாகவே இல்லை. அப்போ நான் நினச்சேன் இந்த நாய்க்கு வந்து உடம்புல வீக்கம் வந்திருக்குமோ அப்படின்ட்டு. அப்போ அதுக்காக வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிக்கலான்னு இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீட்டெல்லாம் எடுக்கணும். நம்ம பேர் சொல்லித்தான் நம்ம என்ன மிருகம் கொண்டு வர்றோம், நம்ம என்ன விலங்குகள் என்ன கொண்டு வர்றோமோ அதுக்கு உண்டான பெயர், நம்ம பேர் தான் சொல்லணும். நம்ம பேரை சொல்லி சீட்டு வாங்கணும். அந்த சீட்டை லைன் பிரகாரம் ஒவ்வொரு நம்பராக கூப்பிடுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் தான் போகணும். இப்போ வந்து நிறைய அந்த மாதிரி மேலே டேபிள் எல்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே தான் நாய்களை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு நாயாக ஒவ்வொருத்தரோட பேராக கூப்பிட்டாங்க. அந்த பேரில் நானும் லிஸ்ட்டில் வந்திருந்தேன். அப்புறம் நாங்கள் போய் காட்டினோம். உள்ளே போய் பார்த்தோம்னா எந்த நாயுமே வந்து சரியாக ஒத்துழைக்கவே செய்யாது. ஏன்னா எல்லாம் கடிக்கிறதுக்கு போகும். இப்போ நம்ம சைரஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணாது. நம்ம சொன்னபடி அப்படியே கேட்டுக்கும். அதே மாதிரி படுத்துக்கும். இப்போ இருந்தாலும் இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நாய்களுக்கெல்லாம் அவங்க வாயில் கட்டிக்குவாங்க. இல்லை வாயில் இந்த கூட பாஸ்கெட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சுக்குவாங்க. இப்போ நம்ம நாய்க்கு அந்த மாதிரி வைக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகளுக்கான ஒரு செக்ஷனு. இந்த செக்ஷன் நம்மளுது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நாய்க்கான செக்ஷனில் தான் நாங்கள் அங்கே பார்த்துட்ருக்கோம். அதுக்கடியில் ஜஸ்ட்டு இங்கெல்லாம் வந்து ஒன்று பார்த்துடலாம், நம்ம நண்பர்களெல்லாம் வந்து ஒன்று ஜஸ்ட் இதையெல்லாம் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்தையெல்லாம் வந்து நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனிமல்ஸுக்குமே தனித்தனியாக வந்து ரூம் இருக்குது. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஏரியா இருக்குது. அதேமாதிரி குதிரைகளுக்கு இருக்குது, மாட்டுக்கு இருக்குது. தனித்தனியாக எல்லாம் செக்ஷனாக இருக்குது. அதுக்குள்ளே தான் வந்து பார்க்கணும். இப்போ இந்த செக்ஷன் வந்து மாடு அதிகமாக இன்றைக்கி நான் வந்திருந்த அன்றைக்கி மாடுகள் நிறையா வந்துருந்துச்சு. அதேமாதிரி நாய்களும் தான் நிறையா வந்துருந்துச்சு. மற்றபடி குதிரை எல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. குதிரை, கோழி எல்லாம் கம்மியாக இருந்துச்சு. அதிகமாக வந்தது பசுமாடுகள், காளை மாடுகள், அப்புறம் இந்த நாய்கள் வந்து நிறையா இருந்துச்சு. வெரைட்டியாக இருந்துச்சு நாய்கள் எல்லாம். நமக்கே இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு
சின்ன சந்தேகம் வரும். ஏன்னா எல்லாரும் எல்லா விதமான நாயும் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வோடஃபோன் டாக் இருக்கும் பார்த்தீங்க, அது ஒருத்தங்க கொண்டு வந்திருந்தாங்க. இந்த டாக் வந்து சொன்னபடியே கேட்கல, டாக்டர்னால கடைசி வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. நீங்கள் ஏதாவது பண்ணி அதை நிறுத்துங்க கடிக்காமல், அப்போ வேணால் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு டாகும் வந்துருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராட் வீலர் கிராஸு. அப்புறம் டாக்டர் வந்து சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி டாக் எல்லாம் வந்து கொண்டு வந்தீங்கன்னா எங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு பெட்டு அப்படின்னா நம்ம சொல்கிறத கேட்டால் தான் வந்து அது பெட்டு. நீங்கள் இது சொல்கிறத கேட்கவே மாட்டேங்குது. அப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராட் வீலரு, அதையும் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் பெட்ஸே கிடையாது, இது சொல்கிறபடியே கேட்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் கடிக்க வந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி டாக் வச்சா நாங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு டாக்டர் சத்தம் போடுறாரு. ஏன்னா அது உண்மையாக தான் இருந்துச்சு. நாங்கள் யாருமே பக்கத்தில் போக முடியல, அந்த அளவுக்கு ஆக்ரோஷமான ஒரு ராட் வீலர் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி நாயெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இனிமேல் இதை சீஸ் பண்ணிடுவோம், இதெல்லாம் கொண்டு வராதிங்க, நீங்களே வச்சுக்கோங்க, இதையே தடை பண்ணியிருக்கிற நாயை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நான் வந்து எங்கள் டாகை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே வேறு ரூட்டுக்கு போய் சரி, இப்போ நம்ம டாகை பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரீட்மெண்ட்டு நடக்கிறதுக்காக அடுத்ததாக எங்களை தான் கூப்பிடுறாங்க. இப்போ டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் செக் பண்ணாங்க. இப்போ அந்த டெத்தஸ்கோப் எல்லாம் வச்சு ஹார்ட் பீட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வீக்கமெல்லாம் இருக்கா உடம்புல அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாங்க. ஏன்னா ஒரு 20 நாள் சாப்பிடாமல் இருந்துட்டுமே அதனுடைய உடம்பு வந்து ரொம்பவுமே குண்டாக இருந்துச்சு. அப்படின்னா சொன்னேன், சார் 20 நாள் சாப்பிடல, தண்ணி மட்டும் தான் குடிக்குது, இதோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா வீங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அதையும் வந்து பார்த்தாங்க, பெருசாக வீக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு என்னமோ ஒரு வீங்கிற மாதிரியே தோற்றம் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிளட்டு செக் பண்ணணுன்னாங்க. பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 முன்கால்லேருந்தும் எடுத்தாங்க பிளட்டு. அதேமாதிரி காதுலேருந்தும் பிளட் எடுத்தாங்க. எல்லாமே தனித்தனி டெஸ்டிங் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த தனித்தனி டெஸ்டிங் எல்லாம் ஒரு நாள் ஆகும். இந்த டெஸ்ட் பண்ணி இதோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் இனி மேற்கொண்டு இதுக்கு என்ன வியாதி அப்படிங்கிறது உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னாங்க. இது இப்போ கிட்னி, லிவருக்கு இதுக்கு உண்டான மருந்தெல்லாம் இன்ஜெக்ஷன்லேயே போட்டிருக்கிறேன் அப்படின்னாங்க. ஒரு 100 ml குளுக்கோஸ் கொடுத்தா வந்து இந்த மாதிரி மருந்தெல்லாம் போட்டாங்க. நிறையா வந்து பூனைகளும் வந்துருந்துச்சு. நம்ம பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூனைக்கு வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு இது பண்ணுறாங்க. 4 பேர் பிடிச்சிருக்காங்க. பூனை வந்து நிற்கவே மாட்டேங்குது, எல்லாத்தையும் உதறி தள்ளிகிட்டே இருக்குது. அதேமாதிரி நாய்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நாயாக இருக்குது, ஆனால் யாரையுமே தொடவே விட மாட்டேங்குது. நான் வளர்த்திட்டு இருந்த சைரஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி படு அப்படின்னு சொன்னதையும் அது பாட்டில் மேலே ஏறி படுத்துக்குச்சு. எதுவுமே யாரையுமே எந்த தொந்தரவுமே பண்ணல. ரொம்ப யாரையுமே எந்த ஒரு தொந்தரவுமே பண்ணலை. இப்போ நம்ம டாகை வந்து அந்த டேபிள் மேலே ஏற்றி உட்கார வைக்க சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு அழுங்காமல் தூக்கி அந்த டேபிள் மேலே வச்சுட்டேன். டேபிள் மேலே வச்சதையுமே சைரஸ் பார்த்துட்ருக்கு, என்ன டேபிள் மேலே உட்கார வச்சுருக்காங்கன்னு. இருந்தாலும் அது எந்த ஒரு சேட்டையுமே பண்ணலை. செயின் இருந்துச்சு, சரி செயின் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு செயினை கழட்டிட்டேன். அவங்களும் சொன்னாங்க, இந்த செயினையெல்லாம் கழட்டிருங்க, கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு. இப்போ மேலே ஏறி நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்ருக்கு. இருந்தாலும் இதுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது அதுக்கும் தெரியுது. நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து அதுவுமே கேட்டுக்குது, எந்த ஒரு தப்புமே பண்ணலை. இப்போ வேறு நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த டேபிள் மேலே எடுத்து உட்கார வச்சதையுமே வந்து அது குதிக்க தொடங்கிடுச்சு, கீழே இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த பக்கம் தள்ளித்தான் நிற்கிறேன், இருந்தாலும் அது எதுவுமே கண்டுக்கல, பேசாமல் இருந்துக்குச்சு. அதாவது நான் சொல்லுவேன், சைரஸ் நோ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது பேசாமல் இருந்துக்கும். இப்போ வந்து அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு உண்டான மருந்துகள் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இதுக்கு பிளட் எடுக்கிறதுக்கு உண்டான அந்த சிரிஞ்சு இதெல்லாம் ரெடி பண்ணாங்க. ஆனால் இங்கே எல்லா மருந்துகளுமே ஃப்ரீ தானுங்க, எதுக்குமே பணமெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம வந்து வெளியே ப்ரைவேட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 1000 2000 அப்படின்னு செலவாகிறதெல்லாம் வந்து இங்கே வந்து ஃப்ரீயாகவே தான் செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு சில மருந்துகள் மட்டும் நம்ம வெளியில் வாங்க வேண்டியது இருக்கும், ஏன்னா அது கிடைக்காது. இப்போ சைரஸை வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் இறங்கிட்டுருக்கு ஃப்ரெண்ட் காலில் தான். அவங்க சொன்னாங்க, சரி எதுக்கும் வாய் மட்டும் ஒன்று கட்டிடலாங்க, எனக்கு என்னமோ இந்த ஃபேஸை பார்த்தாலே ஒரு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. சரி அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி அதனுடைய வாயை மட்டும் கட்டிட்டு
படுக்க சொல்லிட்டேன். அதுவும் பேசாமல் படுத்துட்ருக்கு. இப்போ குளுக்கோஸ் வந்து இறங்கிட்டு இருக்குங்க. இன்ஜெக்ஷன் அதுலேயே தான் இன்ஜெக்ஷனுமே அடிக்கிறது. இப்போ பேசாமல் படுத்துக்குது. இந்த நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிற்று பகுதி வந்து வீங்கிற மாதிரியே இருக்குது. அதனால் டாக்டர்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க வந்து பிளட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஒரு 5 மருந்து இன்ஜெக்ஷனாக கொடுத்தாங்க டாகுக்கு. கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. நானும் வந்து இதுக்கு நீ என்ன வியாதி என்னன்னு தெரியாமலே தான் மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். எனக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டரு டிஃப்ரெண்ட்டு. இது ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு வருவோம். நான் ஒரு நாள் வருவேன், என்னுடைய மகன் ஒரு நாள் வருவேன், எங்கள் வீட்டில் என் மிஸ்ஸஸ் வருவாங்க. இப்படி மாற்றி மாற்றி இந்த 60 கிலோமீட்டரும் வந்துட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே. இதுக்கு வந்து நாங்கள் எதையுமே பார்க்கல. அதாவது அது என்ன செலவாகுது, என்ன மருந்து இவ்வளவு ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கல. நாங்கள் பாட்டுக்கு எங்களுடைய வேலையை வந்து செஞ்சிட்ருக்கோம். இப்போ சைரஸ் வந்து நல்லா உட்காந்துட்டு தான் வர்றாப்புல. நான் இப்போ மெயின் ரோட்டில் இந்த 2 வீலர்லேயே தான் ஏற்றிட்டு வர்றோம். 2 வீலரில் எப்போவுமே சொல்லிடுவோம், சைரஸ் ஏறி உட்கார் போகலாம் அப்படின்னு சொன்னால் ஏறி உட்காந்துக்கும். பொதுவாக நமக்கெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் பைக்கில் உட்காந்து ட்ராவல் பண்ணாலே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 70 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டரு எப்படி தான் அந்த சைரஸ் வந்து அந்த போர் அடிக்காமல் எந்த ஒரு டயர்டும் காட்டாமல் அப்படியே வருது அப்படின்னு தெரியல. எப்போ கூப்பிட்டாலுமே இந்த மாதிரி 2 வீலரில் கூப்பிட்டா சந்தோஷமாக ஏறி உட்காந்துக்கும். நான் இப்போ பெரும்பட்டியிலேருந்து மறுபடியும் திரும்ப என்னுடைய வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ நாளைக்கு திரும்பவும் வரணும். அதற்குண்டான வேலையில் தான் இன்றைக்கி இறங்கியிருக்கேன். ஏன்னா நாளைக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க என்ன அப்படிங்கிறது தெரியாது. அவர் சொல்லிட்டாரு பிளட் செக் பண்ணாமல் எதையுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. அதுக்காக வெயிட்டிங். மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது டாக்டர்ஸ் கேட்பாங்க பாருங்கள், அந்த நாய் எப்படி மோஷன் போச்சு, எப்படி யூரின் போச்சு, எத்தனை தடவை தண்ணி குடிச்சுது, எத்தனை தடவை சாப்பிட்டுது, தூங்குச்சா, நின்றுட்டு தூங்குச்சா, படுத்துட்டு தூங்குச்சா, உட்காருதா, நடக்குதா, ஓடுதா அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியாக கேட்பாங்க. சாதாரண மனுஷனுக்கு கூட சொல்லிடலாம். ஆனால் இவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம சொல்லவே முடியாது. அந்த மாதிரி கேட்பாங்க. இருந்தாலும் ஒரு வழியாக டாக்டர்ஸ் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டாகவே பதில் சொல்லியிருந்தேன். அவரும் வந்து திருப்திப்பட்டார். ஓகே, இவ்வளோ வச்சுருக்கீங்க, இவ்வளோ பார்த்துருக்கீங்க அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாங்க.